Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ தமிழ் 3ஆம் இடைப்பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் இயல் 8 அண்ட் தென் இயல் 9. அறத்தால் வருவதே இன்பம். இதில் பார்த்தீங்கன்னா 168 மனப்பாட பாடல். ஸோ மனப்பாட பாடல் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். சரிங்களா? ஸோ மனப்பாட பாடலில் வந்து தலைப்பு எழுதிட்டு எவ்வளோ கேட்குறாங்களோ அத்தனை லைன்ஸ் எழுதிட்டு அதுக்கு அடுத்தது இயற்றியவர் யார், இதை நல்லா எழுதி பாருங்கள். இதில் மார்க் நம்ம போகவே கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் தரோவாக இருக்கணும். அடுத்த பக்கம் 169 பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுலேயும் நம்ம மார்க் மிஸ் ஆகக்கூடாது. குருவினால் பார்த்தீங்கன்னா யாருக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை, இது ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சிறுவினால் ஃபர்ஸ்ட் ஒன் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது, இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சிந்தனை வினா அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம், இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் 8 மெய்ஞான ஒளி, பக்கம் 171. இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. குருவினாவில் மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சிறுவினா குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை, இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது உரைநடை அயோத்திதாசர் சிந்தனைகள் இருக்கு இல்லையா, உரைநடையில் பார்த்தீங்கன்னா பக்கம் 176. இதுலேயும் சரியான, அதாவது 1 மார்க்கில் நமக்கு எந்த மார்க்கும் போகாத அளவுக்கு நம்ம தரோவாக இருந்துடணும். குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் அயோத்திதாசரிடம் இருந்த 5 பண்புகள் யாவை இருக்கு இல்லையா, அது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன் திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 5 டிஸ்ட்ரிக்டில் அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக. அடுத்து அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துகள் யாவை, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெடுவினா பார்த்தீங்கன்னா வாழும் முறை சமத்துவம் ஆகியன பற்றிய அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக, இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் விரிவானம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. மனித எந்திரம் கதையை மீனாட்சி சுந்தரம் கூறுவதாக மாற்றி எழுதுக. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பக்கம் 182, அதாவது இலக்கணம் பக்கம் 184 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, பொறுத்துக, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிறுவினால இருவகை அசைகளையும் விளக்குக, 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அந்தாதி என்றால் என்ன, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பா எத்தனை வகைப்படும் அவை யாவை, இது பார்த்தீங்கன்னா 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த பாடத்துக்கான மொழியை ஆள்வோம். நம்ம மிஸ் பண்ணக்கூடாத மெயின் பார்ட்னா மொழியை ஆள்வோம்ல அடுத்த மொழியோட விளையாடல இருக்கிற அந்த 1 மார்க்ஸ் எல்லாம் 2 தொடர்களை ஒரே தொடராக்குக. ஸோ இதுல இருந்து எது வேணும்னாலும் கேட்பாங்க, ஃபுல்லா தரோவா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல விபத்தில்லாமல் வாகன பயணம் செய்ய வேண்டிய நடைமுறைகள் குறித்து 5 வரிகளில் எழுதுக இருக்கு இல்லையா, இதை கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா விபத்தில்லா வாகன பயணம் மேற்கொள்ளும் போது நாம் கடைபிடிக்கும் செயல்கள் யாவை, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க 5 மார்க்கில். இப்போ 2024 கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், அதனால நீங்கள் வந்து இதில் இருக்க 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட். 187ல் படத்தை பார்த்து எழுதுக, ஓர் எழுத்து சொல். அடுத்து இந்த பார்ட் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. மெயின் திங் கலைச்சொல் அறிவோம், இதில் 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, எனக்கு எல்லாமே தெரியும், ஐ மீன் அந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன வருதுன்னு தெரியும்னு சொல்வீங்களே, அந்த மாதிரி இந்த கலைச்சொல் அறிவோம்ல இருந்து 2 கம்பல்சரி வருது. நம்ம வந்து இதில் எத்தனை இருக்குது பாருங்கள், 6 இருக்குது. அந்த 6 அதில் ஒரு 6னா கூட 12ல் 2 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால் கம்பல்சரி நீங்கள் தரோவாக படிச்சுக்கோங்க. திருக்குறள் எதெல்லாம் வந்து மனப்பாட குறளோ அதை நல்லா தரோவாக இருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, பொறுத்துக, படிச்சுட்டு 190 பேஜ் நம்பரில் குருவினா எது பெருமையை தரும், இது பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் யாது, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இயல் 9 குன்றென நிமிர்ந்து நில் இருக்கு இல்லையா, இதில் பக்கம் 194 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, ஃபுல்லாக பொறுத்துக, படிச்சுக்கோங்க. குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் மனிதர்களின் பொது இயல்பாக கன்னிப்பாவை நூல் கூறுவது யாது, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மனிதர்களிடம் குவிந்திருக்கும் பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவன யாவை, இதுவும் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இளைய தோழனுக்கு, இது மனப்பாட பாடல்து. நீங்கள் அதை வந்து எத்தனை லைன்ஸ் கேட்குறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் தெளிவாக நல்லா எழுதி பாருங்க. இதில் பிழை இல்லாமல் எழுதி பாருங்க.
எவ்வளோ 4 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்கன்னா அந்த மனப்பாட பாடலுக்கு 4 மார்க்ஸ் நமக்கு 4 அவுட் ஆஃப் 4 வரணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் தரோவாக இருக்கணும். பக்கம் 196 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, தரோவா இருங்க. 197ல குருவினா கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன் தோல்வி எப்போது தூண்டுகோல் ஆகும்? இது 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சிறுவினா பூமி எப்போது பாதையாகும்? இது 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. இயல் 9 சட்டமேதை அம்பேத்கர் இருக்கார் இல்லையா? அம்பேத்கர் உரைநடை. இந்த உரைநடையில 202ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, பார்த்துக்கோங்க. குருவினால ஃபர்ஸ்டும் செகண்டும் அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார் பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் 2 எழுதுக, இது 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சிறுவினால இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை இருக்கு இல்லையா? இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது நெடுவினா பூனா ஒப்பந்தம் பற்றி எழுதுக இருக்கு இல்லையா? இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த உரைநடையை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் உரைநடையும் கூட. பால்மனம் பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலன்களை பற்றி தொகுத்து எழுதுக. ஸோ அந்த விரிவானத்துக்கும் இந்த விரிவானத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க சைட் ரீடிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு உங்களோட சொந்த நடையில அழகா எழுதுற மாதிரி தெளிவா பிழை இல்லாம எழுதுற மாதிரி நீங்க படிச்சுக்கணும் இந்த 2 விரிவானத்தையும். அடுத்து அணி இலக்கணம். அணி இலக்கணம்ல பக்கம் 211ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதுக்கு அது ஃபுல்லா தரோவா பார்த்துக்கோங்க. பிரிது மொழிதல் அணியை விளக்கி எடுத்துக்காட்டு தருக, இது 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் வேற்றுமை அணி என்றால் என்ன? இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது இந்த லெசனோட மொழியை ஆள்வோம் பார்த்தீங்கன்னா இதுல தான் தாம் என்னும் சொற்கள் இருக்கு இல்லையா? இதை நீங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. கோடிட்ட இடங்களை பொருத்தமான சொற்களால் நிரப்புக இருக்கு இல்லையா? இது இம்பார்ட்டன்ட். இந்த 5மே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கட்டுரையை பொறுத்த வரைக்கும் உழைப்பே உயர்வு, இது 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. பின்வரும் வினாக்களை படித்து 2 வினாக்களுக்கு ஒரு விடை தருக இருக்கு இல்லையா? இது 4 தான் இருக்கு. ஸோ இதை கம்பல்சரி நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது கலைச்சொல் அறிவோம், மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட். இது வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது 1 மார்க்ஸ் எல்லா லெசன்ல இருக்கிற சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்தது மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாட ஃபர்ஸ்ட் டோட்டலா தரோவாயிடுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரிமைனிங் கொஸ்டின் ஆன்சர்ஸ் குருவினா சிறுவினா நெடுவினா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபைனலாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மொழியோடு விளையாடு. சரிங்களா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது கொஸ்டின் ஆன்சர்ஸ் வாங்க. ஸோ பிழை இல்லாமல் பார்த்துக்கோங்க. மனப்பாட பாடல் ரொம்ப தரோவாக பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ், அடுத்து மனப்பாட பாடல், மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, இதில் வரக்கூடிய 1 மார்க்ஸ் கட்டுரை. நெக்ஸ்ட் விரிவானம் 2மே கொஞ்சம் ஜென்ரலாக பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சைட் ரீடிங்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனலாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் தெளிவாக எழுதுங்க, பிழை இல்லாமல் எழுதுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.